அனைவருக்கும் வணக்கம். நாம் விஞ்ஞான் பைரத்வந்திரா என்ற சூத்திரங்களை பார்த்து வருகிறோம். அது 4வது பயிற்சியை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. மூச்சு திடீரென நிற்கும்போது அந்த நிற்றலை, அந்த இடைவெளியை கவனித்தல். அவர் வென் பிரீத்திங் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். மூச்சு நிற்கும் அந்த மையத்தை கவனித்தல். இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சு சென்று வருவது அனைவருக்கும் தெரிந்தது. மூச்சு உள்ளே செல்லும் போது போயிட்டு உடனே வந்துடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி வரலை. மூச்சு உள்ளே சென்று ஒரு அசைவற்ற நிலையை எடுத்துக்கொள்கிறது. அதே போல் வெளிமூச்சு வருகிறது, வெளியே வந்து ஒரு அசைவற்ற நிலையை எடுத்துக்கொள்கிறது. இந்த இடைவெளிகளை கவனிக்க வேண்டும். இது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. யார் ஒருத்தர் இந்த இடைவெளி உருவாவதை உற்று நோக்கி கவனிக்க தொடங்கிவிட்டாரோ அவருக்கு இந்த பிறவியில் இறை உணர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. சிவபெருமான் முதல் சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, உள்மூச்சுக்கு வெளிமூச்சுக்கு இடையில தான் நான் இருக்கேன், நீ பிடிச்சிக்குங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம 4வது டெக்னிக்ல 4வது பயிற்சியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மூச்சு உள்ளே போகும், அப்படி ஒரு அசைவற்ற நிலையை எடுத்துக்கிடும். அதே மாதிரி வெளியே மூச்சு வரும், ஒரு கேப் எடுத்துட்டு தான் உள்ளே போகும். இந்த கேப்பை, இந்த ஸ்டாப், அந்த பாஸ், அந்த இடைவெளியை கவனிக்கிறோம். இதை எளிமையான ஒரு பயிற்சி தான். இதை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடைவெளி நமக்கு நல்லா தெரிய வரும். அது நாளடைவில் என்ன ஆகும்னா, அந்த இடைவெளியினுடைய அளவு பெருசாகும், மூச்சினுடைய அளவு சுருங்கும். இந்த இடைவெளி உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மனம் இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு மனம் விரைவாக ஓடுதோ அவங்களுக்கு இந்த இடைவெளியை பிடிக்க முடியாது. மனம் யாருக்கு சாந்தமாக ஓரளவு அமைதித்தன்மையை அடைகிறதோ அவங்க இந்த இடைவெளியை கவனிக்கக்கூடிய ஸ்கில் வரும். சுய ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த இடைவெளி அதிகமாக உருவாகாது. இதுதான் இயற்கையாகவே வச்சிருக்குது. அதுதான் யோகத்தில் உள்ளவங்கள்லாம் மாறலாக இருக்கணும். கொலை, களவு, கல், காமம், பொய் ஆகிய பஞ்சமகா பாதங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கொலை, களவு, கல், காமம் விட்டால் ஒழிய உணதருள் தான் வாய்க்காது பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் கூட சொல்கிறாரு. அப்போ எல்லா மதங்களும் எல்லா விஷயங்களும் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. ஒரு தனி மனித ஒழுக்கம் உள்ளவனால் விரைவாக இந்த இடைவெளியை கவனிக்கக்கூடிய ஸ்கில் அவனுக்கு உருவாகும். ஒழுக்கம் இல்லைன்னா இந்த இடைவெளி தெரியறது குறையும், தெரியாது, ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த உள்மூச்சு செல்வதையும் அந்த வெளிமூச்சு செல்வதையும் கவனிக்கும் போது அதனோட சேர்த்து அந்த இடைவெளி, உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருப்பதை கவனிக்க வேண்டும். அது எப்படி பயிற்சி முறையில் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடி உட்காந்து மூச்சு உள்ளே செல்றதை கவனிக்கிறீங்க. 1. 2வது ஒரு பாஸ் உருவாகும், அதை கவனிக்கிறீங்க. ஒரு இடைவெளி உருவாகும். மீண்டும் 3வது வெளிமூச்சு வர்றதை கவனிக்கணும். 4வது அந்த இடைவெளியை கவனிக்கணும். இந்த பயிற்சியை செய்யணும். அவர் வென் பிரீத்திங் ஸ்டாப், அதாவது விழிப்புணர்வோடு இருக்கணும். மூச்சு நிற்கக்கூடிய இடத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி இந்த 4வது சூத்திரம் சொல்கிறது. இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு தனிமையான ஒரு இடத்துல, காற்றோட்டமான இடத்துல ஒரு 10லிருந்து 15 நிமிடம் பயிற்சி தினசரி செய்தாலே நாளடைவில் இந்த இடைவெளியினுடைய அளவு பெருசாகும். முதல்ல லேசாக இருக்கும், ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூடிக்கிட்டே வரும். அப்புறம் உள்மூச்சு வெளிமூச்சு இடைவெளி 2 இடைவெளியும் சேர்ந்து நீங்கள் இப்படி கவனிப்பீங்க. மூச்சு இருக்கா இல்லையா என்ற ஐயம் உங்களுக்கு வந்துடும். மூச்சே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். மூச்சு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் இல்லை. மனம் ஓடுனா மூச்சு ஓடும். அப்போ இது உங்களுக்கு இயற்கையாகவே நிற்கணும். நாம செயற்கையாக நிப்பாட்டலாம், ஆனால் அது யோகத்துக்கு சரியானது கிடையாது. இயற்கையாக நீங்கள் கவனித்து அந்த இயற்கையாக மூச்சு பெருசாக போய் அப்புறம் ஷார்ட்டாக போய் மென்மையாக போய் அந்த இடைவெளி மட்டும் கவனிப்பீங்க. வெறுமனை இடைவெளி மட்டும் இருக்கும், மூச்சே இருக்காது. அப்படி நீண்ட நேரமாக இருக்கும்போது உங்களுக்கு இறை உணர்வு விரைவாக கிட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பயிற்சியில் உடனேவா ஞானம் வந்துட போதுன்னு நினைக்கிறோம். நமக்கு இடைவெளி உருவாகுறதுக்கே பல நாட்கள் பிடிக்கும். நம்ம இந்த இடைவெளியை கவனித்து உருவாக்குறதுக்கே பல நாட்கள் பிடிக்கும். பல நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இடைவெளியே தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா ஜென் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கை ஏற்படுத்துவாங்க தன்னுடைய மாணவர்களுக்கு. ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் போது டக்குன்னு திடீர்னு பிரீத்திங் ஸ்டாப் ஆயிரும். பிரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த மனம் என்பது இல்லாமல் போய் அப்படி என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு அமைதிக்குள்ளே போயிடுவான். சிந்திக்க முடியாது. அதனால பிரீத்திங் ஸ்டாப் ஆயிட்டுனா மனிதனால் சிந்திக்க முடியாது. அதனால தான் இந்த ஜென் மாஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. எதிர்பாராத விதமாக, அதாவது ஒரு மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறேன்னே மாணவர்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இவங்க புதுசாக ஏதாவது செய்யும் போது அவங்க மைண்ட் எல்லார் மைண்டுமே பிரீத்திங் ஸ்டாப் ஆயிரும். அப்படி டக்குன்னு மைண்டு நில்லாயிரும். அப்படி ஒரு வேக்கம் உருவாகும்.
இது வந்து ஜென் மாஸ்டர்ஸ் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஞானத்தை வழங்கக்கூடிய முறை ஜென் மாஸ்டர்ஸ். அதே போல தமிழகத்துல பல ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு சில மாணவர்கள் போல கல்லை கொண்டு எறிகிறது, திடீர்னு டப்புன்னு அடிச்சிடுறது, இந்த மாதிரியான சில சாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது டக்குன்னு அப்படி பிரீத்திங் ஸ்டாப் ஆயிரும், மைண்டு ஸ்டாப் ஆயிரும். பிரீத்திங் ஸ்டாப் ஆன அந்த கணமே சிந்தனையெல்லாம் ஸ்டாப் ஆகி அவர் அமைதிக்குள்ள போயிடுவோம். அதனால் அந்த அளவு ஒரு இடைவெளியை கவனிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு காதலன் காதலி நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள மைண்ட் ஓடாது, அப்படி ஸ்டன் ஆகி அப்படி நின்றோம். அப்போ இந்த இடைவெளி கவனிப்பது என்பது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி 4வது பயிற்சி. யோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. வேற ஒன்றுமே சிலருக்கு வந்து நிறைய நான் எண்ணற்ற பயிற்சிகள் நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்களா ஐயா, ஏதாவது நான் உருப்படியாக பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா இந்த பயிற்சியை நான் சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்து எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல், அதாவது நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி எண்ணற்ற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது இயல்பு, மனிதனுடைய இயல்பு அப்படி தான் வரும். ஆனால் எதையும் வெறுக்காதீர்கள், எதனோடும் ஒத்துழைக்காதீர்கள், ஏதேனும் வருகிறதா என்று எதிர்பார்க்காதீர்கள், நீங்களாக எதையும் உருவாக்காதீர்கள். அப்படி இருந்து அந்த ஒரு மனநிலையில் இருந்துட்டு அமைதியாக உட்காந்து எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் மூச்சினுடைய ஓட்டத்தை கவனித்து அந்த இடைவெளியை கவனிக்க தொடங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அந்த இடைவெளி முழுவதும் பெருசாயிரும். இடைவெளி மட்டும் தெரியும், மனம் இருக்காது, நீங்கள் இருப்பீர்கள், இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியும் நீங்களும் ஒன்றாக கலந்து ஒரே பொருளாக மாறிவிடுவீர்கள், சிவநிலையை அடைந்து விடுவீர்கள். ஆகவே இந்த 4வது பயிற்சி யோகத்தில் ஒரு விஷயத்தை அந்த பிறவிலேயே என்லைட்மெண்ட் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதம். இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்து அந்த ஆனந்தம் அல்லது வீடு பேறு முக்தி என்ற நிலையை எட்டுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.